தலைப்பு செய்திகள். நேபாள வெள்ளத்தில் பலியானோர் 359 அதிகரிப்பு. 30 நாடுகளை சேர்ந்த 1400க்கும் மேற்பட்டோர் மாயம். நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர அறிவித்தல். சமூக ஊடகங்களில் பெண்கள் சிறுவர்களின் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்கு விற்கும் மோசடி, அவசர எச்சரிக்கை. 22வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியின் நிலைப்பாடு முற்றிலும் தவறானது, சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 359ஆக உயர்ந்துள்ளது. நேபாளத்தில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359ஆக உயர்ந்துள்ளது. 517 வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் 910 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 50 வெளிநாட்டினர் வான்வழியாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களில் 113 நேபாள சுற்றுலா பயணிகள், இராணுவம் மற்றும் காவல்துறையை சேர்ந்த 85 பாதுகாப்பு பணியாளர்கள், இத்துடன் ரசுவா மாவட்டத்தை சேர்ந்த 161 பேர் மற்றும் நுவாகோட் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஆகியோர் இதில் அடங்குவர் என்று தேசிய அவசர கால செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளதாக உள்ளூர் செய்திகள் குறிப்பிட்டுள்ளன. இவர்களில் மின்சக்தி திட்டம் ஒன்றில் பணியாற்றி வந்த 73 பேர் அடங்குவர். இந்துக்களின் புனித தலமான திபெத்தில் உள்ள கைலாஷ் மலைக்கு பல இந்திய சுற்றுலா பயணிகள் யாத்திரை மேற்கொண்டிருந்ததாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திபெத்தின் கியூரோங் கவுண்டில் குறைந்தது 3 உயிரிழந்துள்ளதாகவும் 558 பேர் காணாமல் போனதாகவும் அரசு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. காணாமல் போன 558 பேரில் 260 பேர் வெளிநாட்டினர் என்று சீன அரசுக்கு சொந்தமான ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது தவிர நேபாள பகுதியில் சுமார் 100 சீன குடிமக்கள் காணாமல் போயுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா மற்றும் நேபாளத்தில் 90 அமெரிக்கர்கள் குறித்த தகவல் எதுவும் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கர்கள் யாரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 அமெரிக்கர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதேபோல் 51 மலேசியர்கள், 55 உக்ரைனியர்கள், 39 ஆஸ்திரேலியர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. இது தவிர காணாமல் போனவர்களில் 33 பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் என்றும் 25 பேர் கனடாவை சேர்ந்தவர்கள் என்றும் அந்த வாரியம் மேலும் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நிலவும் அவசர கால நிலைமை குறித்து மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அபாயகரமான மாவட்டங்களில் அல்லது அதற்கு அருகில் வசிக்கும் இலங்கையர்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏதேனும் இலங்கையருக்கு அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டால் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேரமும் செயற்படும் தொலைபேசி இலக்கத்தினரோ அல்லது மின்னஞ்சல் ஊடாக உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறாயினும் நேபாளத்தை பாதித்துள்ள வெள்ளம் மற்றும் மண்சரிவு நிலைமையினால் எந்த ஒரு இலங்கையருக்கும் எவ்வித பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரை பதிவாகவில்லை என காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக் உள்ளிட்ட முன்னணி சமூக ஊடக வலைத்தளங்களில் பல்வேறு குழுக்களை உருவாக்கி சிறுவர்கள் மற்றும் பெண்களின் ஆபாச காணொளிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்கு விற்கும் மற்றும் வாங்கும் இணைய மோசடி குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் அமைச்சின் முழுமையான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான துரித தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்த தகவல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கும் கணினி குற்ற புலனாய்வு பிரிவிற்கும் இவ்விடயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி குழுக்களை சோதனையிட்டதில் போலி கணக்குகள் ஊடாக தமது நெருங்கியவர்கள் மற்றும் குடும்ப பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இவ்வாறு விற்பனை செய்ய முயற்சிப்பது தெரிய வந்துள்ளது. இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளிலிருந்து செயற்படுத்தப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. தமது குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டிலேயே இவ்வாறு பாதுகாப்பற்ற நிலைமைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் பழகும் நண்பர்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளனர். ஒருவேளை குடும்ப உறுப்பினர் ஒருவர்
ஒருவர் இத்தகைய மோசடியில் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது இதற்கு அடிமையானவராகவோ காணப்பட்டால் உடனடியாக அவர்களை உளவியல் சமூக ஆலோசனைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் பாதுகாத்துக் கொள்ளவும் உரிய சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் 1938 மற்றும் 1929 ஆகிய கட்டணமில்லா உதவி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த அபாயகரமான நிலைமை குறித்து பயனர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சமூக ஊடக ஆர்வலர்களும் தற்போது இணையத்தில் ஏராளமான கட்டுரைகள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியின் நிலைப்பாடு முற்றிலும் தவறானது. இந்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ள பின்னணியில் எவருக்காகவும் தீர்மானத்தை மீளப்பெறப் போவதில்லை என்று குறிப்பிடுவது நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டு செயற்பட தயார் என்று ஜனாதிபதி மறைமுகமாக குறிப்பிடுவது வெளிப்படுகின்றது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது நிலைப்பாட்டை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஒரு சில குறுகிய தரப்பினரது எதிர்பார்ப்புகளுக்காக இந்த தீர்மானத்தை மீளப்பெறப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்விதமான விரிவான கலந்துரையாடல்களும் இல்லாமல் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கடுமையான எதிர்பார்ப்புகள் வெளியாகியுள்ளன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. தீர்மானத்தை மீள பரிசீலிக்குமாறு மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியின் நிலைப்பாடு முற்றிலும் தவறானது. இந்த சட்டம் மூலம் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட பின்னணியில் எவருக்காகவும் தீர்மானத்தை மீளப்பெறப் போவதில்லை என குறிப்பிடுவது நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டு செயற்பட தயார் என்று ஜனாதிபதி மறைமுகமாக குறிப்பிடுவது வெளிப்படுகின்றது. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகள் அதிகரிப்பது அரசாங்கத்திற்கு சாதகமாக அமையுமே தவிர நாட்டு மக்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்காது. நீதித்துறை அரசியல் மயப்படுத்தும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக நீதித்துறையை மாற்றியமைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இது முற்றிலும் தவறானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியஸ்தர்கள் தெஹ்ரானிடம் நிபந்தனைகளை வகுக்குமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து ஆர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நிபந்தனைகளின் பட்டியலை ஈரான் தயாரித்து வருவதாகவும் பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவது அவற்றில் ஒன்று எனவும் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளர் மொஹ்சென் ரெசாயி தெரிவித்துள்ளார். அந்த நீர்வழி பாதை வழியாக ஒரு கப்பல் போக்குவரத்து வழித்தடம் அமைக்க ஓமானுடன் ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்த பாதையின் சில பகுதிகள் ஓமான் கடற்பகுதியிலும் சில பகுதிகள் ஈரான் கடல் பகுதியிலும் அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் கப்பல்கள் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட ஒரு மைய கால்வாயை பயன்படுத்தும் என்று அல்மானார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அன்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் நீரிணையின் கட்டுப்பாட்டையும் அதன் வருவாயையும் எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது குறித்து இரு நாடுகளும் உடன்பாடு எட்டியுள்ளதாக கூறியதை தொடர்ந்து அந்த நீர்வழி பாதை தொடர்பான ஒப்பந்தத்தின் விவரங்களை ஈரானும் ஓமானும் இன்னும் இறுதி செய்து வருவதாக ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கி இழப்பீடு வழங்கி தடைகளையும் அகற்றினாலே ஒழிய நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்காது என்று பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பிப்ரவரியில் போர் தொடங்குவதற்கு முன்பு இந்த நீர்வழிப்பாதை உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு ஏற்றுமதியில் ஏறக்குறைய 1/5 பங்கை கொண்டு சென்றது. அதன் பின்னர் இந்த நீர்வழிப்பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து பெரும்பாலும் நிறுத்தப்பட்டது. ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் கடல்வழி போக்குவரத்தை மீட்டெடுக்கும் நோக்கமாக கொண்டவையாக இருந்தன. ஆனால் அவை நிலைக்கவில்லை. வரலாற்றில் இன்று 1898 கெலப் பிரேடம் தான் கண்டுபிடித்த மென்பானத்திற்கு பெப்சி கோலா என பெயரிட்டார். 1988
ஜெர்மனியில் வானவேடிக்கை விழா ஒன்றின் போது 3 விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பார்வையாளர்களின் மீது வீழ்ந்ததில் 75 பேர் கொல்லப்பட்டனர். 346 பேர் படுகாயமடைந்தனர். 2006 இலங்கையில் 10வது தெற்காசி விளையாட்டுப் போட்டிகள் முடிவடைந்தன. 2011 ராஜீவ்காந்தி படுகொலையில் குற்றஞ்சாட்டப்பட்டோரை தூக்கிலிடக்கூடாது என கோரி காஞ்சிபுரத்தில் செங்கொடி என்ற 21 வயது பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.